ஆந்திரா வரைக்கும் போயிட்டு இருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லு. தனியாவா போறீங்க? நீங்க தனியா ரொம்ப தூரம் போக மாட்டீங்களே மாமா? கூட கோழியை கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். நீங்க எப்போல இருந்து மாமா என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சீங்க? இது கும்மிடி பூண்டி கூச்சு வண்டியிலே குத்தல கடி பாட்டு. இது கும்மிடி பூண்டி கூச்சு வண்டியிலே. தலக்கடி தலக்கடி தலக்கடி. நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா? ஏங்க என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு கிண்டலா இருக்குதா? ஏங்க நல்லா தானே பாட்டு பாடுறீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் சும்மாங்க. கும்மிடி பூண்டியை தாண்டி வந்துட்டோம். பாடுற பார்த்தேன், டக்கு நம்ம தலைவர் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதான் முணுமுணுத்தேன். ஏங்க இது ஒரு தப்பா? தப்பெல்லாம் சொல்லலையே. நீங்க அவ்வளவு ஒண்ணும் மோசமா பாடலையே, நல்லா தான் பாடுறீங்க. எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். அட ஏங்க என்ன விளையாடுறீங்களா? அட நிஜமா தாங்க கேக்குறேன், எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். ஏங்க இந்த குரலை வச்சு நான்லாம் பாடினா என்னை யாராவது அடிக்க வந்துடுவாங்கங்க. யாரும் எல்லாம் உங்களை பாட சொல்லல, நான் தானே உங்களை பாட சொல்றேன். அதுவும் எனக்காக தானே கேக்குறேன். எனக்காக ஒரு பாட்டு தான் பாடுங்களேன். ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? என் குரலெல்லாம் பாட சொல்லி கேட்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? நான் ரொம்ப சுமாரான சிங்கருங்க. பரவாயில்லைங்க, ஒரு 2 லைன் பாடுங்களேன். நீங்க என்ன வேற எதனா செய்ய சொல்லுங்க, செய்யறேன். ஆனா இந்த பாட்டுலாம் வேணாங்க. இப்போ நீங்க பாடுவீங்களா மாட்டீங்களா? என்னங்க நீங்க? ஏங்க நீங்க இப்ப பாடலன்னா அப்புறம் நான் ரொம்ப டல் ஆயிடுவேன். எனக்காக இப்ப நீங்க 2 லைன் பாடி தான் ஆகணும். பாடுவீங்களா மாட்டீங்களா? ஐயோ என்ன இப்போ கண்டிப்பா பாடணுங்களா? பாடுனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். என்ன யோசிக்கிறீங்க? சரி என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கும்ல, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பாடுங்க. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். அவ்வளோதாங்க, விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சூப்பர் சூப்பர். ஏங்க இப்போ நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்க, பாடுங்க. ஐயோ என்னால முடியாதுப்பா. பாத்தீங்களா, இதாங்க போங்க ஏமாத்துறதுங்கிறது. இப்ப நான் கேக்குறேன், நீங்க பாட மாட்டேன்றீங்க பாத்தீங்களா? நான் ரொம்ப சுமாரான சிங்கருங்க. ஏங்க நீங்க சொன்னீங்க, நான் பாடினேன். இப்ப நான் சொல்றேன், நீங்க பாடணும். பாடுங்க. பொண்ணுங்களே இப்படிதான் பயங்கர போகாரீங்களே. இப்ப நீங்க பாடினீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, பாடலைன்னா வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பூ பூக்கும் மூசை அதை கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் மூசை அதை கேட்கத்தான் ஆசை, பச்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே. போதும்பா போதும்பா. சூப்பருங்க சூப்பருங்க. ஏங்க செமங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா பாடுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏங்க நம்ம 2 பேரும் பாட்டோம், இதுக்கு மேல நீங்களும் பாட வேணாம், நானும் பாட வேணாம். இப்ப ரேடியோ பாட்டோம், ஓகேங்களா? ஓகே ஓகே. என்னங்க இது தெலுங்கு பாட்டு போட்டிருக்கீங்க? ஏங்க ஆந்திராக்குள்ள போனா பின்ன தெலுங்கு பாட்டு பாடாம மலையாள பாட்டை பாடும். ஓ வந்துட்டோமா? கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கோம்ல, அதான் நம்ம ஊர் ரேடியோ ஸ்டேஷன் ரேஞ்ச் எல்லாம் போய் இப்போ ஆந்திரா ரேஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவும் நல்லாதான் இருக்கு. எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எம்மொழியும் சம்மதம். அப்போ கேட்கலான்றீங்களா? ஆமாங்க கேட்கலாம். ஓகே.
இந்த இடம் இருக்குது என் லைஃப்லேயே மறக்க முடியாத இடங்க. ஏன் இங்க என்ன ஸ்பெஷல்? எப்பவுமே வருத்துக்கு ஒரு தடவை நியூ இயரில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துடுவாங்க. ஏன்? இந்த ரோடு போகுதுல, இன்னும் 2 கிலோமீட்டரில் லெஃப்டில் ஒரு ரோடு வருங்க. அங்கே போய் அப்படியே கார் நிப்பாட்டு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன். பா, என்னதுங்க? உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பச்சை உலகங்க உள்ள. பச்சை உலகமா? ஆமாங்க, எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பச்சை பசேல்னு ஒரே மரம் செடி கொடின்னு. பா, சும்மா அந்த காத்து அந்த இடமும் ஐயோ செம்மையா இருக்குங்க. நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அமைதிங்க. மனுஷனுக்கு சத்தமே கேட்காது. வெறும் இந்த காக்கா குருவிய சத்தம், பூச்சிக சத்தம், ஐயோ பறவை சத்தம் தான். இந்த காத்தோட சத்தம் இருக்குதே, ஐயோ அதை தவிர வேற எதுவுமே கேட்காதுங்க. அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலும் அவ்வளோ நிம்மதியா இருக்குங்க மனசுக்கு. ரியலி? ஆமாங்க, அவ்வளோ அழகான இடம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் இங்கே வந்து நியூ இயர் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு நைட் அங்கேயே பத்து தூங்கிட்டு காலையிலாங்க கிளம்புவோமே. இந்த மைண்ட்ல இருக்க டென்ஷன்லாம் சும்மா அப்படியே பறந்து போயிருங்க. இது ஒரு மேஜிக்கான இடங்க. அப்போ எனக்கும் அந்த இடத்த காமிங்களே. என்னது விளையாடுறீங்களா? ஏன் இது டீப் ஃபாரஸ்ட். ஆமா, டீப் ஃபாரஸ்ட் தான். அதனால தான் பார்க்கணும்னு சொல்றேன். ஏங்க, நீங்க சொல்றீங்களே அந்த பச்சை உலகம், அந்த குருவி சத்தம், வண்டு சத்தம், காத்து வர மாதிரி இருக்க அமைதியான இடம், நிம்மதியான இடம், இந்த மைண்ட் டென்ஷன்லாம் போய்டும்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரியான நேச்சுரலான இடத்த நேர்ல பார்த்ததே இல்லைங்க. ஏன் நம்ம ரூட்டு நேர் ரூட்டுங்க. நெல்லூருக்கு இன்னும் 1.5 மணி நேரத்துல போயிருவோங்க. அதான் நானும் சொல்றேன். டைம் இப்போ 11 o'clock ஆகுது. 1.5 மணி நேரத்துல நெல்லூர் போய் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன் என்ன சொல்றீங்க நீங்க? யோசிச்சு தாங்க சொல்றேன். நம்ம அங்க கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சட்டு புட்டுன்னு திரும்ப வந்துடலாம். அவ்வளவுதானே. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? நான் தானங்க கேக்குறேன், ப்ளீஸ் யோசிக்காதீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப செய்யுங்க. அந்த இடத்தை இன்னைக்கு எனக்கு காமிச்சே ஆகணும். ஏன் அங்க ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க. அதுதான் வேணும். அப்போ அவ்வளோ அழகான இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. இப்ப நான் அந்த இடத்த பார்க்கணும். ஏங்க 14 கிலோமீட்டர் உள்ள போகணுங்க. போங்க. உங்க கேப் மணி நான் கொடுக்குறேன். ஐயோ அதுக்கு இல்லைங்க. வேற என்னங்க உங்க பிரச்சனை? கஸ்டமர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா நீங்க போக மாட்டீங்களா? அது வந்துங்க, இப்ப எனக்காக அந்த இடத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ எனக்கு காட்டுவீங்களா மாட்டீங்களா? உங்ககிட்ட தானே கேக்குறேன். சரிங்க போலாம். ஏய், நான் ஒரு பெரிய அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்புக்கு போறேன். உலகத்திலேயே அழகான இடத்துக்கு போக போறேன். ஏய், சூப்பர் பா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் 2 minutes தான், ப்ளீஸ். உட்காருங்க. என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அப்படி பண்ணதுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு உங்களை இன்சல்ட் பண்ணணுனோ இல்ல ஏமாத்தணுனோ இல்ல உங்களை கடைசி நிமிஷத்துல கடுப்பேத்தணுனோ எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. சோ அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க? இல்ல, இன்ஃபேக்ட் உங்க கூட பப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதனாலதான் நானே உங்க கூட அத்தனை தடவை வந்து பேசினேன். நம்ம பிளான் பண்ண அந்த பர்டிகுலர் டேட்ல வர முடியல. நீங்க ஃபோன் பண்ணியும் என்னால அட்டென்ட் பண்ண முடியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாம போச்சு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். பட் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ், pleasure be a good friend to me.
ப்ளீஸ். சரி ஓகே, அது எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னதான் எமர்ஜென்சி? நீங்கள் ஏன் பப்புக்கு வரலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது எமர்ஜென்சியாக ஒரு கால் வந்தது. என்ன கால்? எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்கா? யூ மீன் ஹார்ட் அட்டாக்? மைல்டு அட்டாக். ஓ ஓகே, அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக கூட டைம் இல்லை. வீட்டுக்கே டாக்டர் வந்தாங்க. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. அன்னைக்கு ஃபுல்லாக நான் அழுதுகிட்டே அப்பா பக்கத்தில் தான் இருந்தேன். கிரிஷ், என்னாச்சு? நத்திங். இல்ல, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? பின்ன என்ன, பொய் சொன்னா சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஹே நந்தினி, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இங்க பாரு நந்தினி, அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பா ஹெல்தியா, ஆரோக்கியமா, நல்லாவே இருக்காரு. நம்ம கரெக்ட்? உங்க அம்மாவும் அதே மாதிரி தான், ஃபிட் அண்ட் கம்ப்ளீட்லி ஹெல்தி. உங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் பப்புக்கு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமே இல்லை. ஜஸ்ட் கூல் டவுன், ஓகே? நான் சொல்றத கொஞ்சம் போதும் நந்தினி, ஜஸ்ட் கட் தி கிராப். நீங்கள் தேவை லவ் பண்ணுறீங்க. ஏன் கூட பப்புக்கு வரேன்னு சொல்லி தேவோட பொசிஷனஸை தூண்டியோட நினைச்சிங்க. am I ரைட்? என்ன நந்தினி, பதில் சொல்லுங்க. அதுதானே உங்க இன்டென்ஷன்? தேவை வெறுப்பேத்துறதுக்காக தான் என் கூட பழகுறீங்க. தேவுக்கு என் மேல பொறாம வந்து அவனே உங்ககிட்ட வந்து காதல் சொல்லணும் தான் என் கூட பப்புக்கு வர, என் கூட பார்ட்டிக்கு வர, அது இது எல்லாமே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எதுவும் தப்பா எதுவும் கேட்டுருலையே? அது வந்து கிரிஷ், நீங்க தேவ லவ் பண்றீங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. பி ஃப்ராங்க் வித் மீ, சொல்லுங்க. ஆமா கிரிஷ், நான் தேவ ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். சொல்லப்போனா அவன் மட்டும்தான் என் மனசுல இருக்கான். அவனை தவிர நான் வேற யாரையும் மனசுல நினைச்சது கூட இல்ல. பட் அவன் என்ன எடுத்தெறிஞ்சு பேசுறான், கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். ஏய் ரிலாக்ஸ், எதுவும் ஆகல, கூல் டவுன். அவன் என்ன இக்னோர் பண்ண என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த நேரம் பார்த்துதான் நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்தீங்க. அப்போதான் உங்ககிட்ட பேசினா அவனுக்கு பொறாம வரும், ஹீரோ மாதிரி இருக்க உங்க கூட சுத்தினா அவன் பொசசிவ் ஆகி என்ன லவ் பண்ணுவான்னு தான். பட் இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதனால என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை யூஸ் பண்ணணும்லாம் நினைக்கல. நந்தினி, முதல்ல கண்ணை தொடங்க. என்ன சின்ன புள்ளத்தனமா அழுகிறதுலாம்? ஸ்டாப் சாபிங், ஓகே? டோன்ட் டூ இட். முதல்ல கண்ணை தொடங்க. நீங்க நிச்சயம் தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க பண்ண ஒரே ஒரு தப்பு சொல்லிட்டா, நீங்க என் கூட பப்புக்கு வராதது இல்லை. என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதுதான். That is unthinkable. I'm sorry கிரிஷ். இன்ஃபேக்ட் நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்க கூட கோஆபரேட் பண்ணியிருப்பேன். நானும் உங்க கூட சேர்ந்து தேவை இன்னும் வெறுப்பேற்றிருப்பேன். என்ன கிரிஷ் சொல்றீங்க? ஆஃப் கோர்ஸ் ஐ வுட் ஹவ் டன் இட். யா, கண்டிப்பா நான் உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். நானும் கொஞ்சம் ஓவர் ஆக்ட்லாம் கூட பண்ணியிருப்பேன். உங்களை அடிக்கிற மாதிரி வந்து பயங்கரமா திட்டி நல்ல ஒரு பயங்கரமா பில்டப் பண்ணியிருப்பேன்ல. அப்போதானே தேவுக்கு என் மேல கோவம் வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்களே நந்தினி. ஓ மை காட் கிரிஷ், நிஜமாவா சொல்றீங்க? ஆஃப் கோர்ஸ் யா. என்னால நம்பவே முடியல. அதான் சொல்றேன்ல, என்கிட்ட இந்த விஷயத்தை நீங்க முன்கூட்டியே சொல்லாம இருந்தது for some stupid reason. என்கிட்ட போய் சொன்னது, சின்ன புள்ளத்தனமா இப்படிலாம் செஞ்சது, இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன கோவம். ஆர் எல்ஸ் உங்க மேல எனக்கு எந்த கோவமே இல்லை. இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல கிரிஷ். இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? இன்னையில இருந்து நானும் உங்களை தேவ கூட சேர்த்து வைக்கிற முயற்சியில ஈடுபட போறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்?
நான் உங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும். அதை பார்த்து தேவ் பொசிட்டிவ் ஆகி அவனுக்கு உங்க மேல லவ் வரணும். அவ்வளோதானே? யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ. இனிமேல் தேவை உங்களை லவ் பண்ண வைக்கிறது ஏன் பொறுப்பு. யூ ஹாப்பி நவ்? என்ன? எனக்கு பேச வார்த்தையே இல்ல கிரிஷ். தேங்க்யூ so much கிரிஷ். ஜஸ்ட் கிவ் மீ 1 month. இன்னும் இனி 30 நாள்ல தேவே உங்ககிட்ட வந்து அவன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவா பாருங்க. இட்ஸ் மை ப்ராமிஸ். தேங்க்ஸ் a lot கிரிஷ். தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இமீடியட்டா நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். உங்க தேவை வெறுப்பேத்துறோம். டீல்? டீல். Give me a high. வாவ். எப்படி இருக்கு? உள்ள போனோம் வாங்க. என்ன பண்றீங்க? இங்க பாரு சட்டெல்லாம் நஞ்சிச்சு. வாங்க. மேடம் என்ன பண்றீங்க? தண்ணி இருக்குல்ல அதான் பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க இத பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு ஐசியமா மேடம்? ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா மேடம்? இத விட உங்களுக்கு ஃபால்ஸே காட்டுறேன் மேடம். நிஜமாவா? நிஜமாதான். போங்க. இன்னும் எவ்வளவு தூரங்க போணும்? உங்களுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இந்த காடு. போனா போயிட்டே இருக்கலாம். ஆனா உள்ள போனா திரும்ப வர முடியாது மேடம். ஏன்? என்ன மேடம் உள்ள என்ன அப்படியே தார் ரோடு போட்டு நேம் போர்டா போட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய அப்பாட்டகரா இருந்தாலும் உள்ள போனானா வழியை மறந்துடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி வழி ஞாபகம் இருக்கு? அது ஒரு டெக்னிக் இருக்குது மேடம். டெக்னிக்கா? ஆமா. என்ன டெக்னிக்? இப்போ இந்த மரம் இருக்குது பாருங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இன்னும் 10 அடி தூரத்துல இதே மாதிரி அங்க ஒரு மரம் இருக்கும் பாருங்க. ஆமா. இந்த மரத்தை செடியெல்லாம் நட முடியாது. இத விருட்ச மரம்னு சொல்லுவாங்க. என்னது? விரிஞ்ச மரமா? விரிஞ்ச இல்லைங்க, விருட்ச மரம். விதையில இருந்து விருட்சம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இதுவா? வாங்க. ஓ. ஆமா, இந்த மரத்துக்கும் நீங்க வழி கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொன்னலங்க, இதோட வேர் பரவி விதை கீழே விழுந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த மரமே வளரும். அதுவும் 10 அடி 20 அடி தூரம் விட்டு தான் வளரும். அட ஆமா, அது எப்படி? எவனுக்கு தெரியும்? அது அப்படிதான். ஆனா அங்க பாருங்க, இந்த மரம் எல்லாம் அப்படியே ஒரு நேர்கோட்டில் தான் வளரும். இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம். நிறைய படிச்சிருக்கீங்க போல. யாரு? நானு. நீங்க வேற மேடம். எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னாரு. ஓ. ஏங்க அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அங்க ஒரு வழி தெரியுதே. ஐயோ, அந்த மாதிரி நிறைய வழி இருக்கு. நீங்க கேட்ட இடம் இங்கதான் இருக்கு. இங்க எங்க இருக்கு? வாங்க. இங்க இருந்து கரெக்டா 100 அடி எடுத்து வைங்க, அப்புறம் பாருங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே, வாங்க. ஏன் என்ன பண்றீங்க? நீங்க பார்த்ததுலயே அழகான இடம்னு சொல்றீங்கல்ல, அப்போ அது நான் பார்க்கும்போது அழகான இடமா தெரியணும்ல. நான் கண்ணை திறக்கும் போதே அப்படியே சொர்க்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கணும். ஐ நீட் இட் as a surprise. ஓகே, வாங்க போலாம். மேடம் வேணாம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். கீழே கல்லு முள்ளெல்லாம் இருக்குது மேடம். ஏன் வேணாங்க, எங்க தட்டிடுங்க. நான் கீழே விழுந்தா மட்டும் புடிங்க. மெதுவா மெதுவா போங்க மேடம், பொறுமையா போங்க. இருங்க. என்னாச்சு? கீழே பள்ளம் இருக்குது, பொறுமையா அப்படியே தாண்டுங்க. ஓகே. கொஞ்சம் நவருங்க. அப்படிதான். கொஞ்சம் அப்படியே உங்க ரைட்டு போங்க.
போங்க பொறுமையா போங்க. ஏங்க இருங்க இருங்க இருங்க. என்னாச்சு? இல்ல உங்களுக்கு நடுவில் ஒரு கட்டை இருக்குது. ஓ போகவா? போங்க மேடம் போங்க போங்க போங்க. மெதுவா மெதுவா. மேடம் மேடம் இருங்க 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 இருங்க. என்னாச்சு? இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓ என்ன பண்றீங்க? ஒரு பலகை கீழே இருக்குது. அதை எடுத்து ரெடி பண்றேன் மேடம். பாத்து. மேடம் ஒரு பலகை போட்டிருக்கேன். நீங்க அப்படியே அந்த பலகை மேல ஏறி பொறுமையா வந்தா போதும். அப்போ கை கொடுங்களேன். பொறுமையா காலத்து வைங்க. வாங்க மேடம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. தைரியமா வாங்க. வாங்க 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 வாங்க. அவள்தான் வண்டிங்க. ஓ முடிஞ்சுதா? முடிஞ்சது. என்ன மேடம் அப்படியே கண்ணை திறந்து வர மாதிரி இவ்வளோ ஷார்ப்பா வரீங்க? தட்ஸ் ராஜி. பொறுமையா போங்க பொறுமையா போங்க. அப்படியே உங்க ரைட்டு போங்க. மெதுவா போங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். பொறுமையா போங்க. ரொம்ப தூரமோ? இல்ல வந்துட்டோம் மேடம். பக்கத்துல தான் வந்துட்டோம். அப்படியே மெதுவா வாங்க. அப்படிதான் அப்படிதான் வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. கண்ணை திறக்கலாமா? இருங்க இப்ப பாருங்க. சூப்பர், நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு.